தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் படம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, இது ஒரு நல்ல ஒரு விளம்பரம், இதுக்கு பிஜேபி நல்ல சப்போர்ட் பண்ணுது, விஜய்க்கு நல்ல வசூல் பண்ண போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லி கடந்த கால வரலாற்றை ஒப்பிட்டு சொல்றீங்க. இந்த புரிதல் கூட திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உடனே ஒரு ட்வீட்டை போடுறாரு, தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் தமிழினத்தின் மீதும் தொடுக்கக்கூடிய தாக்குதல் இது. பிரதமர் மோடியை அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இது ஜனநாயக குரல் வழி நெரிக்கக்கூடிய ஒரு செயல், உடனடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்படி சிபிஐ இடி இப்படிலாம் நீங்க கைப்பாவையா வச்சிருந்தீங்களோ, இப்ப அடுத்து சென்சார் போர்டு அதுவும் உங்க கைப்பாவையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இது விமர்சனம் பண்றாரு. இது ஆன்டி பிஜேபியா பார்க்க முடியாது, கூட்டணி கணக்குகளும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த 3% சந்தோஷப்பட்டுருவாங்க. ஸ்டாலின் தான் சொன்னார், சென்சார் போர்டையும் நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே தான் ராகுல் காந்தி சொல்றாரு. ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துக்கிட்டு தான் சென்சார் தொந்தரவு கொடுக்குறாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்க சொன்னா சென்சார் போர்டு மோடிக்கிட்ட இருக்குதுப்பா, அதுக்கு இவங்க இப்படி அந்த அளவு கூட மூளை இல்லாத ஒரு கூட்டம் தான் விஜய் கூட இருக்கிற கூட்டம். அது இந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன மன்னிச்சுங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். இது கூட புரிதல் இல்லை, ரொம்ப சுலபம். ஸ்டாலின் எடுப்புல சொல்லிட்டாரு, சென்சார் போர்டு நீ இது பண்றது தப்புன்னு. இப்போ ஸ்டாலின் மேல பழி சொல்ல முடியாது. அதனாலதான் ராகுல் காந்தி பிடிச்சிக்கிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு உடனே ராகுல் காந்தி அங்க போயிடுவாரு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டோம். காங்கிரஸ் போகுதுன்னா போயிட்டு போயிடுது. எத்தனை % ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க? இன்னொன்னு காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோன்றாங்க. யாரு மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு? காமராஜர் தோத்து போனதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்கவே இல்லையே. 67 அவர் தோத்தாரு, அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவருக்கு ஆட்சி காலத்துல தான் இந்த காங்கிரஸ் விழுந்தது. அண்ணாவை தோக்கடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண நேரத்துல 15 இருந்த திமுக எம்எல்ஏக்கள் 50 எம்எல்ஏக்களா மாறினாங்க. இந்த பக்கம் ஓட்ட விழுந்து அது வழியே தண்ணி போயிருந்தா கவனிக்கவே இல்லை, ஏமாந்துட்டாங்க. அப்புறம் 67 இது பண்ணும்போது காமராஜரை தோத்து போனார். அதுக்கப்புறம் அவரால் வரவே முடியல. அதுக்கப்புறம் நாகர்கோவில் எம்பியா தான் இருந்தார். அதுக்கு அண்ணா 62 தோத்ததுக்கு பிறகு ராஜ்யசபா போனார். ராஜ்யசபாவுடைய அவர் இங்கிலீஷை கேட்டுட்டு நேரம் ஆடி போயிட்டார். உடனடியாக கூப்பிட்டு அமைச்சு அவர்கிட்ட அண்ணா பேசும்போது ஒரு தடவை அவர் எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காங்கிரஸ்காரர் குறுக்கிட்டார். நேரு அண்ணா பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டார். அந்த அளவுக்கு நேரு அவரை மரியாதையை வச்சு ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். அகில இந்திய தலைவராக மாறினார். அண்ணா தோத்ததுக்கு பிறகு அகில இந்திய தலைவராக மாறினார். காமராஜர் தோத்ததுக்கு பிறகு அடையாளம் தெரியாம போனார். அதுதான் வித்தியாசம். அந்த ஆட்சியை கொண்டு வர அதுதான் ஜெயலலிதா. இது நான் சொல்லல, ஜெயலலிதா சொன்னாங்க. மக்கள் அதுக்கு பிறகு அவரை ஏற்றுக்கவே இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு அவர் ஆட்சியை கொண்டு வரேன்னா வேண்டான்னு சொல்லி தான் தோக்கடிச்சாங்க. அவ்வளவுதான். அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டியது நீ தோக்க போறன்றதுக்கு நீ சொல்ற அவ்வளவு. ஆனா சார், இப்போ வரைக்கும் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உட்பட பெருந்தலைவர் காமராஜர் மீது அளப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். அவர் மேல இருக்கிற மரியாதை வேறங்க. அவர் இருக்கிற இயக்கத்துக்கு அவருடைய தலைமையின் கீழே இன்னும் சொல்ல போனா இன்னும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மேற்கோள் காட்டுறேன். கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளில் இதுவரை முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1952 அந்த கம்யூனல் ஜீவோ தந்தை பெரியாரால் தான் நடந்துச்சுன்னு சொல்லி கலைஞரும் இது உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. பெரியார் தான் தூண்டினாரு, அவர் தான் முக்கிய காரணமா இருந்தவர். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதன்முறையாக இந்த முதல் சட்ட திருத்தத்திற்கு காரணமானவர் காமராஜரும் கூட அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தவறான தகவல். காமராஜர் அப்போ ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், அவருடைய வரும்போது காமராஜர் ஒரு தலைவர், அவ்வளவுதான். அவ்வளவுதான். கம்யூனல் ஜீவோவை கொண்டு வந்தது நீதி கட்சி ஆரம்பிச்சதே கம்யூனல் ஜீவோவுக்காக தான் ஆரம்பிச்சது. 3% காரர்கிட்ட இருந்து இந்த நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நீதி கட்சி ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சவங்க பனகல் மகாராஜா, பொம்பிலி மகாராஜா, விஜயநகர மகாராஜா, டாக்டர் TM நாயர், நடேஷ் முதலியார், தியாகராஜ செட்டியார், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. WP சௌந்தர பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க கட்சியை. இவங்களை இது பண்றதுக்கு தான். கம்யூனல் ஜீவோ அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வந்த புதுசில் அந்த சட்டத்தை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. கம்யூனல் ஜீவோ வேணும்னு தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா பரவுறதுக்கு காரணம்
திராவிட இயக்கங்கள், அதுக்கு காமராஜருக்கு சம்பந்தம், அது விஷயம் தெரியாம பேசிட்டு இல்ல அப்படி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அவர் தலைவர், அவர் ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னா, நெல்லையில நடந்த மாநாட்டுல தேசிய பொதுச் செயலாளர் பேசுறாரு, 117 இடங்கள்ல நாங்க நிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பிறகு கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அதை விடாம தினமும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து போட்டுட்டே இருக்காரு. 58 தொகுதியில நாங்க இல்லாட்டி நீங்க தோத்துருவீங்க பாருங்க, லிஸ்ட போடுறாரு. 58 தொகுதிகள்ல வெறும் 2000-3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க. இவர் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சார்? அதே 3000 ஓட்டுல, 4000 ஓட்டுல. பக்கத்து தொகுதியில் நின்ன கனிமொழி 3,20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார். யோகிதை என்ன தெரியுது? இதைத்தானே குலாம் நபி ஆசாத் தான் நாங்க பண்ணாரு. கலைஞர் கேட்டார், 60 இடத்துக்கு குறைஞ்சு கொடுத்தீங்கன்னா முடியாது அப்படின்னாரு. ரைட்டு கொடுத்துட்டேன்னாரு. அப்புறம் என்ன ஆன? 4 இடம், அவ்வளவுதான். மறுபடியும் 4 இடத்துக்கு போராடுறேன், பண்ணு வேணாங்க கொடுத்துட்டு விட்டாரு. கலைஞரே தோத்தாரு. அதுல தானே விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். எதிர்கட்சியா கூட வர முடியாம போயிடுச்சு. தானே தோத்து காங்கிரஸுக்கு 4 சீட்டு. ஆமா, அதுக்கப்புறம் தானே அவங்க பேரம் பேசுறது நின்றதுக்கு காரணம் அதுதானே. இதை மாணிக் தாக்கூர் ஏன் பேசுறாருன்னா, அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அதுக்காக கட்சிக்குள்ளாரியே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி எனக்கு சீட்டு கொடுக்குற, இன்னும் பெரிய குழப்பத்தை எல்லாம் உண்டாக்குன்னு சொல்லி தனக்கு ஒரு சீட்டு வேணுங்கிறதுக்கு போராட்டம் தான், வேற ஒண்ணு. இது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், டெல்லி தலைமை தெளிவா இருக்கும்பா, அவங்க திமுக கூட தான்ப்பா இருப்பாங்க, அவங்களாம் இப்படி டபுள் கேம் ஆட மாட்டாங்க. இங்க உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இது காங்கிரஸினுடைய உட்கட்சி பூசல், இது அவங்களுடைய தன்மை, இப்படிதான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ராகுல் காந்தி ட்வீட் பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி டெல்லி தலைமை டபுள் கேம் ஆடுற மாதிரில இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி நீங்க எப்படியோ பிரிக்கணும்னு பாக்குறீங்க. முயற்சி பண்ணுங்க, யார் வேணாங்கிறா? டிஜிட்டல் மீடியா தாங்க இதை பிரிச்சு பண்ணிட்டு இருக்குது. ஸ்டாலினோ யாரோ திமுக காரர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பண்ணிட்டாங்க சார் ரியாக்ட். என்ன யார் ஐ பெரியசாமி ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஐ பெரியசாமி ஒரு கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர், தாக்கூருக்கு ஈக்குவல் அவர். ஐ பெரியசாமி சார் அவரோட ஒப்பிடலாமா? அவர் அமைச்சரா இருக்காரு. மாணிக் தாக்கூருக்கு ஐ பெரியசாமிக்கு, ஐ பெரியசாமி ஒரு தலைவர் கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, மாணிக் தாக்கூருக்கு ஈக்குவல் யாருன்னா ஐ பெரியசாமி தான், அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னார்? ஐ பெரியசாமி காங்கிரஸ் இப்படி கூட்டணி ஆட்சின்லாம் கேட்டுட்டு சலசலப்பு பண்ணிட்டு இருக்கு, எங்க தலைவர் தெளிவான முடிவுல இருக்காரு, கூட்டணி ஆட்சிக்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, சீட்டு பகிர்வு மட்டும்தான் அப்படின்னு தெளிவா இவர் போட்டு உடைக்கிறாரு. செல்வ பிறந்துக்கு அதுக்கு பதிலுக்கு என்னமா சொல்றாரு, இது அவரோட தனிப்பட்ட கருத்து, இது முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் தான். அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ ஜெயலலிதா பாஜக கிட்ட கூட்டணியில இருந்தபோது லோக்கல் தலைவர்கள் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, தெரியுமில்ல? யஷ்வந்த் சின்ஹா வருவார், அந்த அம்மா சுஷ்மா சிவராஜ் வருவாங்க, இவங்கெல்லாம் தான் பேசணும். லோக்கல் தலைவர்கள் வீட்டுக்குள்ளார அந்த மாதிரி விட்டது வேலையை பாரு அப்படின்னு. அதே தான் இன்னைக்கு ஸ்டாலின் தான் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு சீட்டு வேணுங்க, என்ன காலை வாரி விட்டுருக்கு போட்டிருக்கு, அதனால கட்சிக்குள்ளார குழப்பம் விளைவிக்கிற மாதிரி கூட்டணியே பழக்கிற மாதிரிலாம் பேச்சு விட்டாதான் சரி சரி என்னப்பா வேணும் உனக்கு, எதுக்காக அனாவசியமா தகராறு பண்ற, சீட்டு வேணுமா, சரி அந்த சீட்டை எடுத்துக்கோ. எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக பண்றது. மாணிக் தாக்கூருக்கு தெரிஞ்சு போச்சு தனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா, போன தடவை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் அவரு, 4000 ஓட்டுலாம் ஜெயிச்சார். அதனால நமக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்க மாட்டாங்கிற பயத்துல இந்த மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணுங்கிறதுக்கு ஏன் அந்த சண்டை போடுறாரு? திமுக கூட கூட்டணி இருக்கிறதா ஜெயிக்கிறது உறுதிங்கிறதுனாலதான் அந்த சண்டைக்கு வர்றாரு. தோக்கிறதா இருந்தா ஏன் சண்டைக்கு போறாரு? அதனாலதான் இவ்வளவு ரகலை பண்றாரு. திமுக கூட்டணியில ஜெயிக்க முடியாதுன்னாக்க என்னத்துக்கு சத்தம் வருது? கூட்டணியில குழப்பம் எப்போ வரும்? ஜெயிக்க போறோங்கிறதுனால எனக்கு இடம் வேணும் போது தான் குழப்பம் வரும். குழப்பமே இல்லாம ஒரு இப்போ பாருங்க, என்டிஏ கூட்டணியில ஏதாவது குழப்பம் இருக்குதா பாத்தீங்களா? எவ்வளவு அமைதியா இருக்கு. ஏன்னா ஒண்ணும் வர போறது இல்ல, தில்லுமுள்ளு பண்ணாலே நம்ம ஜெயிக்க மாட்டோம். நல்லா சார், இதுல நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். பீகார்ல இப்படியே ஒரு குழப்பம் தான். எனக்கு இந்த சீட் ஷேரிங் கடைசி வரைக்கும் முடிவாகல. கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு? 15 தொகுதிகளில் ஒரே தொகுதியில் ஆர்ஜேடியும் கேண்டிடேட் போட்டுச்சு, காங்கிரஸும் கேண்டிடேட் போட்டுச்சு, சிபிஐ சிபிஎம்எல் இவங்களும் கேண்டிடேட் போட்டாங்க. 15 தொகுதியில ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு சொல்லி பிஜேபிக்கு 15 தொகுதி ஆரம்பத்திலே தாராவாத்துட்டாங்க. தேர்தலே நடக்கல, தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தாராவாத்து இப்படி ஒரு சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலையை காங்கிரஸ் ஏற்படுத்தி ஆர்ஜேடி என்ன நிலைமைக்கு ஆனதுன்னு நமக்கு தெரியும். இப்ப இன்னமும் காங்கிரஸினுடைய அந்த அவங்க திருத்த முடியாதுங்க. அவங்க இன்னைக்கு நேரத்துல எல்லா காலத்திலயும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க.
அது பர்டிகுலரா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல ம். பிரச்சனையே என்னன்னாக்கா அவங்களுக்கு தொண்டர்கள் கிடையாது, தலைவர்கள் 1000 பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் நான் தலைவான்பா, ஓகே எவனை கேட்டாலும் பேசிக்கிட்டு இருப்பான். எவனும் வந்து தலைமை ஒரு காங்கிரசினுடைய தலைமைன்னு ஒரு ஆள் இருப்பான், அவனை மனுஷனா கூட எவனும் மதிக்க மாட்டான். பேச வேண்டியது செல்வ பெருந்தகை, மாணிக்க தாக்கூர் இல்லை, அவரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ, அவர் யார் அதை பத்தி பேசுறதுக்கு? தலைவனுக்கு மரியாதை இல்லாத ஒரு கட்சிங்க, எவன் கேட்டாலும் நான் தலைவான்பா. அதை பத்தி கவலைப்படுது. இப்ப ரியாக்ட் பண்ணல. அதுக்கு மாணிக் தாக்கூருக்கு பதில் சொல்றது ஐ பெரியசாமிங்கிற ஒரு சாதாரண ஆசாமி, ஒரு அமைச்சர்கள் தவிர அவருக்கு எந்த பின்னணியும் கிடையாது. அவ்வளவுதான் அவருடைய தகுதி. அதுக்கு நம்ம வந்து டெல்லி தலைமை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? 10 ஆண்டுகள் எதிர்கட்சி அந்தஸ்து கூட தேர்தல் நெருங்க இந்த சண்டையெல்லாம் போட்டாதாங்க பேரம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதை வந்து முதல்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா கையாண்டவங்க 2 பேர், பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும். எந்த கடைசி நிமிஷம் வரையில நமக்கு அவங்க 2 பேரும் எங்க போவாங்கன்னு தெரியாது. பேரம் பேச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு எலெக்ஷன்ல இன்னைக்கு ஒரு பேரம் பேச்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேற கரெக்டா படிச்சாலுடைய ஒத்து வர மாட்டாங்க. பிசினஸ், பாலிடிக்ஸ் இஸ் பிசினஸ். அந்த பிசினஸ்ல விட்ட காசுக்கு யாருக்கிட்ட சேர்ந்தா கிடைக்குங்கிறத அவங்க பாக்குறது. அது மாதிரி கட்சி. அதனாலதான் இன்னைக்கு அவங்க 2 பேரும் அடையாளம் தெரியப்பட்டாங்க. இன்னைக்கு பிரேமலதாவை யார் சேர்ந்துறா? ஆனா கூட்டம் பாத்தீங்கல்ல, அவங்க நடத்துற கூட்டம் கடைசியா கூட்டம். இப்ப விஜய்க்கு பெரிய கூட்டம் கொடுத்தே அப்படின்லாம் சொன்னீங்களே, இப்ப பிரேமலதாவுக்கு நிக்குது, அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்களா? இல்ல சார், இப்ப உங்க கணக்கு சொல்றேன். மகா பெரிய கூட்டம் நிக்குது, சொல்லுங்க. இல்ல சார், இப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்ப எப்படி பாப்பாரு? பீகார்ல இப்படிதான் வந்து கடைசியில குழப்பம் ஏற்பட்டு 15 தொகுதிகள்ல தேர்தலுக்கு முன்னாடி தாரவாத்தீங்க, சீட் ஷேரிங் ஒழுங்கா முடியல, அவ்வளவு குழப்பமான சூழ்நிலை போச்சு. காங்கிரஸ் இன்னும் திருந்தவில்லை என்கிற ஒரு புத்தி திங்கிங் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். இதே குழப்பத்தோட டெல்லி தலைமை இதை கண்டிக்கல, டெல்லி தலைமை இதை வந்து சுதாரிக்கல, இதே லைவா வச்சிட்டு இருக்காங்க. தினமும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டை போட்டுட்டே இருக்காரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுத்துட்டா சரி. அதான் சார், இப்ப என்னன்னா சார், இதை வந்து ஸ்டாலின் எப்படி பாப்பாரு? இப்ப இவங்க தமிழ்நாட்டிலயும் குட்டைய குழப்பம் பாக்குறாங்க காங்கிரஸ் அப்படின்னு பாப்பாரா இல்லையா? ஆமா, நிச்சயமா பாப்பாங்க. குலாம் நபி ஆசாத் என்ன பண்ணாரு? அறிவாலயத்துல கீழே வந்து ரெய்டு நடக்குது, தயாளு மாலை கைது பண்றதுக்கான இதெல்லாம் உத்தரவுகள்லாம் போயிட்டு வருது. மேல வந்து கூட்டணி பேசுறாரு, சீட்டுக்கு கூட கேட்கறதுக்கு சுங்கருக்கு. சரி, தயாளம்மாவை காப்பாத்துறதுக்கு அவர் சீட்டு கொடுத்துட்டாரு, விட்டுட்டாரு. இதே தாங்க சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, சமத்துவ மக்கள் கட்சி. 40 இடங்கள் கொடுக்காவிட்டால் கூட்டணி விட்டு வெளியேறுவேன்னாரு, கொடுத்து விட்டாங்க. 40 வேட்பாளர் இல்லை, கட்சியை முடிக்கிட்டாரு. அவ்வளவுதான். மாணிக் தாக்கூர் கிட்ட சொல்லுங்க, காங்கிரஸ் ஒழிச்சு விட்டாதீங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட 40 பேர் இருக்கா, 60 பேர் இருக்காங்களா முதல்ல நிக்கிறதுக்கு? முதல்ல அதை சொல்லு. இந்த பெருங்காய டப்பா, நீ காலி பெருங்காய டப்பா, இன்னும் பழைய ஞாபகத்தில் பேசிக்கிட்டு. இறுதியான ஒரே கேள்வி, இப்ப நீங்க ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டிங்க, குலாம் நபி ஆசாதோட விவகாரத்தை. அப்போது அவங்க ஆட்சியில இருந்தாங்க, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி 10 வருஷம். இப்ப எதிர்கட்சியா கூட இல்லாம இப்ப ஏதோ தப்பிச்சோ பொழைச்சோன்னு வந்து நீங்க எதிர்கட்சி வரிசையில உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப இந்த நிலைமையிலயும் அவங்க வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்காங்கன்னா என்ன? தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்குங்க, தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து விஜய் வந்து விஜய் வந்து சீன்லயே இருக்கணுங்கிறதுக்காக தான் சிபிஐ வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு டெய்லி ஒரு ஹெட்லைன்ஸ் போடுறீங்க இல்லையா? அது முக்கியம் இல்லையா? ஓகே. இப்போ ராம்தாஸும் அன்புமணி என்னத்துக்காக சண்டை ஆரம்பிச்சாங்க? விக்கிரவாண்டியில வந்து வன்னியர் பூமியிலேயே தோத்து போயாச்சு, நமக்கு செல்வாக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பயம் வந்த உடனே இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் போட்டாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தினசரி ராம்தாஸ் அறிவிப்பு, அன்புமணி எதிர்ப்பு, இதே தானே வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இப்ப இதுக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு அந்த சீமானுங்கிற ஒரு ஆசாமி பாவம் அம்போன்னு கிடக்குறாரு, அகதியா கூட இருக்கிறது இல்லாம இவங்க இந்த நமக்கு அப்படியே கை விட்டுட்டீங்க. இத தேர்தல் நெருங்கன்னு 90 நாள் இருக்குது. அதுக்குள்ளார வந்து நம்ம என்னுடைய பேரெல்லாம் வெளியே வரணும், அப்பதான் நான் வந்து நிக்க முடியும். ஓகே. இப்ப மாணிக் தாக்கூருக்கு நல்ல விளம்பரம் கொடுத்துட்டீங்க. நிச்சயமா சார், காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மை மற்றும் இந்த திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் மோதல், இது சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.